சமூக நீதி விடுதிகளில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு. சாப்பிட முடியல சார், முதல்வரிடம் மாணவர்கள் கொட்டி தீர்த்த புகார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் முதல்வர் விஜய் அறிவித்தார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சென்னையில் உள்ள சமூக நீதி விடுதிகளில் முதல்வர் விஜய் அடுத்தடுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக கட்டப்பட்ட இந்த விடுதிகளில் உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்த மாணவர்களிடமும் கலந்துரையாடினார். சைதாப்பேட்டை MC ராஜா சமூக நீதி விடுதியில் ஆய்வு செய்த முதல்வர் விஜயிடம் அடுக்கடுக்கான புகார்களை மாணவர்கள் தெரிவித்தனர். விடுதியில் வழங்கப்படும் உணவை சாப்பிடவே முடியவில்லை, உணவின் தரம் சரியில்லை, வண்டு பூச்சிகள் உள்ளன, விளையாட்டு கூடங்கள் திறக்கப்படவில்லை, போட்டித் தேர்வுக்கு படிக்க செல்லும் மாணவர்கள் தாமதமாக வந்தால் அனுமதிப்பதில்லை, விடுதிக்குள் அனுமதிக்க மறுப்பதால் கொசுக்கடியில் தூங்க நேரிடுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதை பொறுமையாக கவனித்த முதல்வர் விஜய் பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். முதல்வர் விஜய் தற்போது அரசு விடுதிகளிலும் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டது மக்களிடையே கவனம் பெற்றுள்ளது. கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் TNPSC கிளாஸ், UPSC கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி UPSC கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி பசங்கள்ட்ட நீங்க ஏங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க கலாட்டா பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு. ஒரு கேமரா மட்டும்தான் வருது. அது வயசு வட்டம் மட்டும்தான் வருது. நம்ம குடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வார்த்தை. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா சார் இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். வாங்க சார், மேல பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான கந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன். 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருட்டு அம்மா நடக்குது. ஃப்ளோர் கேமரா இருக்கும். ரெண்டு ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது கவரே ஆக மாட்டேங்குது. இங்க திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் இங்க
இன்று ஆன்லைனில் தொடங்கியுள்ள மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் தான் பதிவு செய்துள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பு வெறும் எண்ணிக்கை அல்ல, எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவசியமான ஒன்று என அவர் கூறியுள்ளார். இதில் ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார்.